Hey guys, நான் நாங்கள் ஸ்வீட் இயருக்கு இந்த வீடியோ எப்படின்னா தமிழையும் பார்த்துருவேன். எஸ், நாளைக்கு வந்துட்டு தனாவோட பர்த்டே ஆகஸ்ட் 14. தன்னோட பர்த்டே. இப்போது உனக்கு ஏதாச்சும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் நிலமை கொஞ்சம் சரியில்லை. என்னோடய காலேஜ் ஃபீஸ் டைம் வேறு வந்துட்டு நெருங்கிட்டே வருது. 25க்குள்ளே செம் ஃபீஸ் கட்டணும். 25க்குள்ளே செம் ஃபீஸ் ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40,000 கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சேமிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்கேன். இந்த டைமில் என்னால் அவனுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு பக்கம் மனசு உறுத்தலாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அவன் அக்செப்ட் புரிஞ்சுப்பான். ஓகே, அவனுக்கு தெரியும் நம்ம சுச்சுவேஷன்ட்டும் இருக்குது. ஆனால் நம்ம மனசாட்சின்னு இருக்குல்ல, போன வருஷம் நம்ம அவ்வளோ பண்ணோம், இந்த வருஷம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ட்டு சுச்சுவேஷன் மேக், அவ்வளோதான். அது நம்மளை என்ன பண்ணுதோ அதுதான் நம்ம பண்ணுறது. நான் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அவன்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியல, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவன் இல்லை, எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எனக்கு வாங்கி கொடு போதும், உன்னால் முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கி கொடு, அப்படியே ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு தேவையானது கிளாத்ஸ் மட்டும்தான் அவனுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் அவன் ஏதாவதுக்கு இது வெளியே போகிறனாலும் கிளாத் வேணும். மற்றபடி அவன்ட்டு எல்லாமே இருக்குது. பெரிய விதமாக பண்ணணும்னா அவனுக்கு ஃபோன் தான் இல்லை, ஃபோன் தான் பண்ணணும். ஆனால் ஃபோன் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதை ஒரு பக்கம் நினைக்கும்போது கில்ட்டியாக இருக்குது. என்ன நம்மளால் இது கூட வாங்கி தர முடியல அப்படின்னு. இட்ஸ் ஓகே. அடுத்த வருஷம் வரும். அப்போது நம்ம சிறப்பாக பண்ணுறோம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம். இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தானா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்ன டென்ஷன் பண்ணாமல் பார்த்துக்கோ. ஓகே, என்னை கோவப்படுத்தாத, நான் சாந்தமான போகும். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், அவன் இப்படி தான் எப்போ பாரு சண்டை போட்டே வருவான். இந்த மாதிரி அவன் பிறந்த நாள் அன்றைக்கி நான் ஒரு அட்வான்ஸாக ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன்னா அதில் வந்து அவன் எவ்வளோமா இருக்கான்ட்டு இப்போ கூட பாருங்க எனக்கு கேளுங்க. அவனுக்கு வந்து எனக்கு பிடிக்கல போல், ஆனால் வேறு பொண்ணை பார்த்துட்டு போகிறான். நம்ம தலையாட்டுறான் பாருங்க, வேறு பொண்ணை மண்டே எப்படி உடச்சிடுவேன். நம்ம வீடியோ வந்திருக்கோம். க்ரீன் பேண்ட் இதான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் நிறைய பிளான் சொல்லியிருக்கான். பிளான் இல்லை, நிறைய ஆசைப்படுறான். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பரா இருக்குதானே வாங்கி போடுறான். நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் ட்ரௌசர் மட்டும் பார்க்காதே, நிறைய டாப்லாம் நிறைய இருக்கா. ஒன்னாச்சும் எனக்கு வாங்கி கொடுறாரு. இங்க பாரு, உண்டிலாம் பாடுறா. ஐயோ, இப்போ என் பர்த்டேக்குலாம் ஒண்ணுமே இல்லையாடா. இந்த ஸ்டூடியோல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இது எப்படி இத்தனை கலெக்ஷனு கொட்டி கிடக்குதுடா. அடி தானா ஐயோ, என்னால் தாங்க முடியல தானா. எனக்கு ஃபீவரே வந்துடும் போல. இதுல இவங்க ஆஃபருக்கு விட்டுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா சூப்பரா இருக்குதானா, வாங்கி கொடுதானா. ஒன்னாச்சும் வாங்கி கொடுறா. ஒண்ணு வாங்கி கொடுறா. போதுண்டா, ஒண்ணு வாங்கி கூட சந்தோஷப்பட்டுடா. ஒவ்வொரு நாளைக்கு நானும் புதுசா போட்டுடாதே. பாய்ஸ் பக்கம் எதுவுமே நல்லா இருக்குண்ணா, கேர்ள்ஸ் பக்கம் போதுண்ணா. நல்லா இருக்காது. கேர்ள்ஸ் பக்கம் தான் ஐயோ சூப்பரா இருக்கு. இது ஐயோ கொட்டி கிடக்கே, கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது. எனக்கு வாங்குறதுக்கு காசு இல்லையே. ஐயோ, காசு மட்டும் இருந்ததுன்னா இங்க நான் தான் ஐயோ அடுத்த மாடல் ஆயிருப்பேனே நானு. அதெல்லாம் டிஷர்ட் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டான். மேட்சுக்கு மேட்சா போட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஏதாவது மேட்ச் வாங்கி தர வேண்டியதானே. போதுமா அப்பங்க இல்ல, எனக்கு சுடிதார் எனக்கு ஏதோ சுடிதார் மட்டும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தனா. இங்க பாருங்க, கொட்டி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொட்டி கிடக்குது. அதுல ஆமா தானா. வா, என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னதான் பில்லு போடட்டான், என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னதான் பில்லு போடணும். படுவா சொல்லு. ஜட்டியா ஜூடியோவில் ஜட்டி போடுற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. வா, நம்ம ஏதாவது இது பனியன் கம்பெனி போனோம்னா 10 ரூபாய்க்கு ஜட்டி 2 தருவாங்க. வா, ஜட்டி வா. கண்ணு பர
கண்ணு பரன்னு இருக்கு போல, தேடிட்டே இருக்கான் எதையோ ஒன்று. ஏதோ கோடி ரூபா பேக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க மாதிரி 10 காசு எல்லாம் சட்டி எங்கே வாங்கலான்னு கேட்டுட்டு படுபா சட்டை வாங்கிட்டார். பல்லப்படுறான் பல்லப்படுறான் அவங்க அண்ணன் தம்பி வந்துரு. இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியல, உனக்காக தெரியல. என்னப்பா என்னது இது? ஓ ஷர்ட் பேண்டா. நான் வாங்கி கொடுத்தேன். இது பாத்தீங்களா? சரிம்மா சிக்கன் ஆக்கணும். அது வந்துட்டு சிவனுக்கு சாப்பாடு போட போறோம். காலையில சாப்பிட்டோம்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டோம்னா அவனுக்கு வச்சிருவோம். ஆச்சு சிவனா அவன் சாப்பிட்டு காலையில் நல்லா சுட சுட இருக்கு சாப்பிட்டு. கணக்குல பண்ணி பேசுறேன் அமைதியா இருக்கியா?